ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் மூச்சை முட்டும் மதுபோதையில் கண்ணில் பட்ட பைக்குகளை எல்லாம் இடித்து தள்ளி கலேபரம் செய்து 2 பேரின் காலை உடைத்த நபர் கடைசியாக பழக்கடைக்குள் காரை விட்டு செமத்தியாக வாங்கி கட்டிய நிகழ்வு அரங்கேறியது. கூட வந்த நபர் மீதே காரை ஏற்றி கொல்ல பார்த்த குடிகார லூட்டி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. என்னமோ சினிமாவில் வரும் ஆக்ஷன் சீன் போல காரை ரிவர்ஸ் எடுத்து மாறி மாறி மோதி கெத்து காட்டி விவகாரமாக சிக்கிக் கொண்ட குடிகார கொம்பன் இவர்தான். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே குண்டாறு என்ற இடத்தில் அரசு டாஸ்மாக் பார் இயங்கி வருகிறது. இந்த பாரில் சிங்கப்புலியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 35 வயதான நாகவடிவேல் என்பவர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து மது அருந்தி இருக்கிறார். தலைக்கேறிய மது போதையில் நிற்க கூட தெம்பில்லாத தள்ளாட்ட நிலைமையில் காரை எடுத்து ஓட்டி வந்திருக்கிறார் நாகவடிவேல். டாஸ்மாக் பாரிலிருந்து கமுதி நோக்கி வரும் சாலை மிகவும் குறுகிய சாலை என்ற நிலையில் நாகவடிவேல் காருக்கு பின்னாடியே அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் பைக்கில் வந்திருக்கிறார். அப்போது பைக்கிற்கு வழிவிடச் சொல்லி அலெக்ஸ் பாண்டியன் ஹாரன் அடிக்க நடுவழியில் காரை நிறுத்தி இருக்கிறார் நாகவடிவேல். உடனே நாகவடிவேலுவுடன் காரில் இருந்த கூட்டாளி ஒருவர் கீழே இறங்கிச் சென்று பைக்கில் இருந்த சாவியை பறித்து பிரச்சனை செய்ய நாகவடிவேலு காரை ரிவர்ஸில் எடுத்து பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் அலெக்ஸ் பாண்டியன் காயமடைந்த நிலையில் அங்கிருந்து நாகவடிவேல் தப்பி ஓடி வந்திருக்கிறார். கமுதி பேருந்து நிலையம் அருகே வந்தபோது கண்ணில் பட்ட பைக்குகளை எல்லாம் வெறி பிடித்தது போல இடித்து தள்ள தொடங்கினார் நாகவடிவேல். தன்னிடம் பிரச்சனை செய்த பைக் தான் நிற்கிறது என நினைத்து கொண்டு போதையில் கபாலம் கலங்கி நாகவடிவேல் இதற்கு மேல் செய்த அட்ராசிட்டி தான் ஆபத்தின் உச்சம். குடிவெறியில் கூட வந்த கூட்டாளியையே கார் ஏற்றி காலை உடைத்து போட்டது. அங்கு நின்றவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. பேருந்து நிலையம் எதிரே இருந்த மெக்கானிக் ஷாப் மீது மோதி பைக்குகளை கண்டமாக்கிய நாகவடிவேல் போலீஸ் நிற்கும் போதே மறுபடியும் காரை ரிவர்ஸ் எடுத்து ஓரமாக நின்ற கார் மீது மோதினார். அதோடு நிற்காமல் மீண்டும் காரை ரிவர்ஸ் எடுத்து அருகே இருந்த பழக்கடைக்குள் பாய்ந்த நிலையில் தர்பூசணி பழக்கூடை எல்லாம் பறந்து தெரித்தன. பழக்கடையில் மோதியவாறு காரை எடுக்க முடியாத நிலையில் காருக்குள் இருந்த நாகவடிவேலுவை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சூழ்ந்து கொண்டனர். ஆக்ரோஷத்தின் உச்சத்திற்கே சென்ற மக்கள் கார் கண்ணாடியை உடைத்து கதவை திறந்து நாகவடிவேலுவை கீழே இறக்க முயன்றனர். இவ்வளவு செய்துவிட்டும் கூட காரை விட்டு இறங்க மறுத்த நாகவடிவேல் ஆபாசமாக திமிர்த்தனம் பேச வெளியே நின்றவர்களுக்கு டென்ஷன் உச்சமானது. காருக்குள் இருந்தவரைக்கும் ஆபாச வாய் பேசிய நாகவடிவேல் கீழே இறங்கியதும் போதையில் மல்லாக்க படுத்துக் கொண்டு நாடகத்தை போடத் தொடங்கினார்.
சிக்கினால் சிதைத்து விடுவார்கள் என யோசித்து எழுந்திருக்கவே முடியாதது போல நாகவடிவேல் போட்ட நாடகம், அம்மாடி இது வேற ரகம் நடிப்பியா என்பதை போன்றுதான். பொதுமக்களுக்கும் குடிகார லூட்டி நாகவடிவேலுக்கும் இடையே ஒரே ஒரு போலீஸ் சிக்கிக் கொண்டு படாத பாடுபட்டது பரிதாபமாக இருந்தது. இதனையடுத்து நாகவடிவேலுவின் கார் மோதி கால் முறிந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்த 2 பேரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ் நாகவடிவேலுவை சிறப்பாக கவனிக்க காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். குடிபோதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மோசமாக மாற்றும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். கார் சேதமாகி 2 பேரின் கால் உடைந்து காவல் நிலையத்தில் கைகட்டி நிற்க வைத்திருக்கிறது அந்த மது போதை. போதை கண்ணை மறைத்திருந்ததால் நாகவடிவேலுவுக்கு நடந்தது எதுவும் தற்போது ஞாபகம் இருந்திருக்காது. காலையில் தெளிந்ததும் தான் சிறப்பான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் என நம்பலாம்.